ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மீனம் ராசி. குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட இந்த மீனம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதத்தில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் மீனம் ராசியில் உள்ள பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை மாற்றங்கள் என்ன, இதன் மூலம் உங்களது வாழ்வில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே உங்களுக்காக அலசி ஆராய்ச்சி இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். மீன ராசி அப்படின்னு பார்த்தா நாம் ராசி பலன் பார்க்குறோம் இல்லையா, அதில் 12வது ராசியாக அமைஞ்சிருக்கு. இதன் பாகை 330 இருந்து 360 வரைக்கும் அமைஞ்சிருக்குங்க. பஞ்சபூத ராசியோட ஒப்பிடும் பொழுது இதனை நீர் ராசியோட ஒப்பிடுவாங்க. உபய ராசியாகவும் இரட்டைப்படை ராசியாகவும் இதனை ஒரு பெண் ராசியாகவும் குறிப்பிடப்படுது. இரட்டை மீனின் வடிவம் கொண்டது இதனுடைய சின்னம். இந்த ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதமும், உத்திராட்டதி நட்சத்திரத்தில் 1 மற்றும் 2, 3, 4ஆம் பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்தில் 1, 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்களும் அடங்கியிருக்கு. இந்த ராசிக்காரங்க கிட்ட வந்துட்டு எப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமா முடிவெடுக்கக்கூடியவங்களா திகழ்வாங்க. உண்மையானவங்க அப்படின்னு சொல்லாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் பொய் சொல்ல மாட்டாங்க. வீரம் உள்ளவர்கள், செல்வாக்கு அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மீனம் ராசியில இருப்பாங்க. தர்மம் செய்யும் எண்ணம் எப்பொழுதுமே இவங்களது மனதில் இருக்குங்க. ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இவங்க கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மீனம் ராசிக்காரங்க அமைதியை விரும்பக்கூடிய நபர்களா திகழ்வாங்க. பழக்க வழக்கங்களை மதிக்கக்கூடியவங்களாகவும் நுட்பமான அறிவுத்திறனை கொண்டவங்களாகவும் மீனம் ராசிக்காரங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அன்பு, கருணை, இரக்கம், மனிதாபிமானம் போன்ற சிறப்பான குணங்கள் இவங்க கிட்ட இருக்கும். பண்டைய ஆன்மீக நூல்களை படிக்கிறதுல எல்லாமே ரொம்பவும் ஆர்வமா இருப்பாங்க. ஆனாலும் இவங்க அதிகமா செலவு செய்யும் விஷயத்துல ரொம்பவும் கவனமா இருப்பாங்க. அதிகமா செலவு செய்ய மாட்டாங்க. மதப்பற்று உடையவங்களாகவும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ந்து அதன் பிறகுதான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவங்களாகவும் திகழ்வாங்க இந்த மீனம் ராசிக்காரங்க. உங்களுக்கு திங்கள், வியாழன், செவ்வாய் போன்ற கிழமைகள் நன்மை தரும் கிழமைகளாகவும், வெள்ளை, மஞ்சள், சிவப்பு போன்ற நிறங்கள் நன்மை தரும் நிறங்களாகவும், சித்திரை, பங்குனி, ஆடி, கார்த்திகை போன்ற தமிழ் மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரும் மாதங்களாகவும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரிய தடைகள் விலகவும், இன்பம் அதிகரிக்கவும், துன்பம் ஓடவும் பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த மீனராசிக்காரங்க உங்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறது ரொம்பவும் நல்ல பலன்களை கொடுக்குங்க. வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு சுண்டல் மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் நல்ல முன்னேற்றத்தை நீங்க கண்கூட காண முடியும். அது மட்டும் இல்லாம மீனம் ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற சிறப்பான குணங்கள் இப்ப சொன்னோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்களாகவும், அன்பானவங்களாகவும், ரொம்பவும் மென்மையானவங்களாகவும் இருப்பாங்க. குறிக்கோளை வச்சுட்டு உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் காணும் வகையில சரியான முறையில செல்லணும்னு நினைக்கிறவங்க இந்த மீனம் ராசிக்காரங்க. இவங்களுக்கு பயணத்தெல்லாம் ரொம்பவும் ஆர்வம் மிக்கவங்களா இருப்பாங்க. நீங்க உங்களோட வாழ்க்கையில எந்த விஷயத்தை மாத்திக்கணும் அப்படின்னு சொன்னா முடிவெடுக்க கொஞ்சம் தயங்குவங்க இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. தீர்க்கமாக நீங்கள் யோசித்து சிந்தித்து செயல்படுற அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நல்லதாக அமையும். இந்த முடிவெடுக்க தயக்கம் காட்டுறதை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களது வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக அமையும். வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. உங்களது வாழ்க்கை வளமான வழியில் அமையத்தை நீங்கள் கண்கூட காண முடியும். மேலும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல குரு பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. குரு பகவான் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ தொடர்ந்து நாம மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை மாற்றங்கள் என்ன, இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியில ராகு பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், குரு பகவானும், சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனும் சுக்கிரனும், கலஸ்திரஸ்தானத்தில் கேது பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் சனி வக்ர பயிற்சியிடும். இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படின்ற
அப்படின்றத பார்த்தா நட்பினை உயிரை விட அதிகமாக மதிக்கக்கூடியவங்க இந்த மீனம் ராசிக்காரங்க. இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட வாக்கு வன்மையால் நீங்கள் எடுத்து செய்கிற எந்த ஒரு செயலையுமே நன்மை கிடைக்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். பணவரத்து எல்லாமே மனம் திருப்தி தரும் வகையில் அமையுங்க. புதிய நண்பர்களின் அறிமுகம் மற்றும் அவர்களது நட்பும் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் நிறைய பலன்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்குங்க. நீண்ட நாட்களாக ரொம்பவும் இழுப்பறியாக இருந்த காரியங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக கூடிய விரைவில் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நடந்து முடியும். ஆனாலும் வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும். இதுவரைக்கும் இருந்த காரிய தடைகள் அனைத்துமே விலகுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்ச ஒரு சில வேலைகள் எல்லாமே ரொம்பவும் சாதகம் இல்லாமல் உங்களுக்கு மன வருத்தம் அடையக்கூடிய மாதிரியான முடிவில் முடிஞ்சிருக்கும். அந்த சைடில் நீங்கள் இப்போ எடுத்து செய்யும் பொழுது சிறப்பான பலன்கள் இருக்கும். நீங்கள் செஞ்ச தப்புகள் எல்லாமே சரியாக செய்வதன் மூலம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். தொழில் வியாபாரத்தில் வெற்றி அமையும். நிதி நிலைமை இதுவரைக்கும் இருந்ததை விடவே சீராக இருக்குங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல மட்டும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குங்க. ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்வதன் மூலம் சிரமங்கள் குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் குறைந்து காணப்படுங்க. இதுவரைக்கும் ஓய்வே இல்லாமல் வேலை செஞ்சுருப்பீங்க. மன அழுத்தமும் அதிகமாக இருந்திருக்குங்க. வேலை விஷயத்தில் உங்களுக்கு பளு குறைந்து காணப்படுவதன் மூலம் மனம் நிம்மதிப்படும்படியான சூழ்நிலை உங்களுக்கு அமையும். எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கலாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்க மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. உங்களோட பிள்ளைகள் மூலம் வந்த மன வருத்தங்கள் நீங்கி அவங்களோட நீங்கள் ரொம்பவும் சந்தோஷமாக வெளியே செல்வதற்கான வாய்ப்புகளும் அமையுங்க. பெண்களுக்கு எல்லாமே நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களில் முடியும். மனக்கவலை அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு இல்லை. மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும் சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல், காரிய தாமதம் இது எல்லாமே நீங்கிடுங்க. புதிய முயற்சியை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லதாக அமையும். காரிய அனுகூலம் ஏற்படும் ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம்னே சொல்லலாம். புதிய நண்பர்களின் சேர்க்கை உண்டாகும். அவர்கள் மூலமும் கிடைக்கப்பெறும் பலன்கள் அதிகமாக இருக்கும். உணர்ச்சிகரமாக பேசி மற்றவங்களை கவருவீங்க. எல்லாத்தையுமே எதிர்பார்த்த நன்மையை பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரக்கூடுங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு இனிமேல் நீங்க போகுது. எதையுமே செய்து முடிக்கும் சாமர்த்தியமும் திறமையும் ஆற்றலும் அதிகரித்து காணப்படும். அரசாங்கம் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு வந்து சேரும். வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு பயணம் உங்களுக்கு சாதகமான பலன்களை அமைச்சு தரும். மாணவர்களுக்கு அவங்களோட கல்வியில் முன்னேற்றம் காண நீங்கள் முழு மூச்சோடு செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். இப்போ வந்துட்டு மீனம் ராசியில் உள்ள பூரட்டாதி 1ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கான இந்த மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த மாதம் குடும்பத்திற்கான தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. ஆனாலும் வந்துட்டு நிறைய செலவு செய்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்க. இதெல்லாம் சுப விரய செலவாக மாற்றுறது உங்களது திறமை. சகோதரர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கப்படும். உறவினர்கள் வருகை இருக்கும். உங்களோட குழந்தைகளை நீங்கள் அனுசரணையாக நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லதாக அமையும். மேலும் இதுவரைக்கும் இருந்த கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை தீர்ந்து மனம் மகிழும்படியான சூழ்நிலை உங்களது இல்லத்தில் நிலவுங்க. அதன் பிறகு உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எந்த ஒரு செயலையுமே ரொம்பவும் துணிச்சலோட ஈடுபட போறீங்க. இதன் மூலம் காரிய வெற்றி உங்களுக்கு அமையும். பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரும் வகையில் அமையும். ஆனாலும் நீங்கள் வீணாக ஏற்படுகிற வாக்குவாதத்தை தவிர்த்தா சிறப்பான பலன்களை பெற முடியும். எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் இந்த மாதம். அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாத பலன் வந்துட்டு வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். மற்றவங்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை நீங்கள் மாட்டிக்காதீங்க. திடீர்னு கோபம் வரும். கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. தேவையற்ற வீண் செலவுகள் உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால பண விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும்.
உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் ஓடவும் இன்பங்கள் அதிகரிக்கும் பரிகாரமாக சிவபெருமானை வணங்குவதுமே நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிவபெருமான் வழிபாடும் உங்களுக்கு காரிய தடைகளை விலக்கி கொடுக்கும். நல்லபடியாக நீங்கள் எந்த ஒரு செயலை செய்கிறதன் மூலம் சிறப்பான பலன்களை பெற சிவபெருமான் வழிபாடுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் அந்த சந்திராசிரம தினங்கள் 11 மற்றும் 12, அதிர்ஷ்ட தினங்கள் 3, 4, 5, அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, புதன், வியாழன். சந்திராஷ்ட தினங்கள்லாம் நீங்கள் எந்த ஒரு செயலியுமே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் ரொம்பவும் நல்லதாக அமையும். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.